இங்க பார், எனக்கு இந்த லவ், கல்யாணம், குழந்தை இதெல்லாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஐடியாவும் இல்ல. நோ லவ், நோ கமிட்மெண்ட். சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணை பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி அவளையே கல்யாணம் பண்ணுறதுலாம் என்னோட எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா? ஆனால் படித்ததோ பாய்ஸ் ஸ்கூலு. சரி, ஸ்கூல் லைஃப் தான் அப்படி போயிடுச்சு. காலேஜில் போய் ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி உசார் பண்ணலாம்னு சொல்லி காலேஜுக்கு போனால் அங்கே என்னடாண்ணா பொண்ணுங்களும் பசங்களும் பேசவே கூட ரூல்ஸ்லாம் போட்டாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பொண்ணிட்ட போய் தான் லவ் போய் சொன்னா அவள் என்னடாண்ணா என்ன லவ் பண்ணல, என் ஃப்ரெண்டாக லவ் பண்ணுன்னு சொல்லி அவனை உசார் பண்ணிட்டு போயிட்டா. சரி, காலேஜில் தான் அப்படி போயிடுச்சு. சரி, வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குற ஏதாவது ஒரு கொலீக்ஸை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா என்ன விட ஹையர் பொசிஷன் இருக்கிறவன் அவன் திறமையை காட்டி அவன் அந்த பொண்ணை உசார் பண்ணிட்டு போயிடறான். சரி, நம்ம கடைசி வரைக்கும் பொண்ணே செட் ஆகாதுன்னு சொல்லி சோசியல் மீடியா பக்கம் உள்ள போனா FB, இன்ஸ்டா, அப்புறம் பம்பல், டிண்டர்னு பொண்ணுங்க யூஸ் பண்ற எல்லா ஆப்லயும் போய் ஹாய் மெசேஜ் பண்ணா ஒன்னு அண்ணான்றாளுக்கு அதை தவிர வேற எவ்வளவு வந்து அவகிட்ட கான்வர்சேஷன் பில்ட் பண்ண தெரியாம முழிக்கிறேன். சரி, கல்யாணமே நடக்காதுன்னு முடிவு பண்ணி சரி அரேஞ்ச் மேரேஜ்லயே பொண்ணு ரெடியாதான் சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் பக்கம் போனா அதுல பார்த்து ஒரு புண்ணியம் அவர் அப்பா வந்து எனக்கு பொண்ணு தான் சொல்லி சொன்னா அந்த பொண்ணு என்னடா நோ லவ் நோ கமிட்மெண்ட் சொன்னா என்ன மாதிரி பசங்களை என்னங்க செய்யுது? எங்க மூத்த ஜெனரேஷன் கூட கல்யாணம் ஆகுது, என் பின்னாடி பிறந்த ஜெனரேஷன் கூட கல்யாணம் இருக்குது. ஆனா நாங்க இன்னும் அப்படியே தான் இருக்கோம். ஏன் எங்களுக்குலாம் கல்யாணம், குடும்பம், குட்டி ஆசையா இருக்காதா?